வந்து சிந்தனை விருந்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறைந்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனை விலங்கின பதிவு. பதிவுனா என்ன? நம்ம பார்க்கிறது, கேட்கிறது, உணர்வது, நம்ம சிந்திக்கிறது, நம்ம செயல் செய்யறது, இது எல்லாம் ஒரு அனுபவமா மனசுல பதிஞ்சு சேமிக்கப்படுறதுதான் பதிவு. இப்ப நம்ம பேசுறோம், இப்ப அது பேசுறத நம்ம ரெக்கார்டு பண்றோம். இப்ப ரெக்கார்டு அப்படிங்கிறது பதிவு தான். இப்ப அனைத்தும் அதனுடைய தன்மையில அதன் அதன் கருமையத்துல பதிவு வைப்பதுதான் பதிவு. அப்போ ஒரு அனுபவம் இல்ல நிகழ்வு அது மனசுல பதியுது. பின்னாடி அது நினைவாகவோ எண்ணமாகவோ வெளிப்படுது. அப்ப பதிவு எப்படி ஏற்படுது? புலன்கள் மூலம் பதிவாகுது. இப்ப புலன்கள் மூலம் நம்ம பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், தொடுதல், இதெல்லாம் மனசுல ஏற்படும் உணர்வு. இப்ப உணர்வுல விருப்பு, வெறுப்பு, மகிழ்ச்சி, பயம், இந்த அனுபவம் எல்லாம் மீண்டும் மீண்டும் நடக்கும்போது அந்த தாக்கம் ஆழமா பதியுது. அது மனசுல ஒரு தடமா பதிவாகுது. பின்னாடி அதே சூழல் வரும்போதும் இல்ல அதே மன அலை சூழல் வரும்போது அந்த பதிவு எண்ணமாவோ இல்ல செயலாகவோ வெளிப்படுது. இப்ப உதாரணத்துக்கு சின்ன வயசுல நம்ம இப்ப தெருவில் நடந்து போயிட்டு இருந்திருப்போம்னு வைங்க. அது மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது மாடு முட்டை வருது. அப்படியே முட்டுறதுக்கு பக்கத்துல வந்துருச்சு. நம்ம அப்படியே பயந்துட்டோம்னு வைங்க. அந்த பயம் அது அது ஒரு அனுபவம் தானே. அப்ப ஏதாவது நம்ம பெருசா வளர்ந்துருப்போம். ரொம்ப பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி மாடு நம்மள அப்படியே பக்கத்துல எப்படியே முட்டை வர மாதிரி வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா பயம் வந்துடும். காரணம் கடந்த கால அனுபவம் அது மனசுல பதிஞ்சிருக்கு. அப்ப அது ஏற்கனவே பதிஞ்சிருக்கிறதுனால அந்த பயம் திரும்ப அந்த மாடை பார்த்த உடனே அந்த பயம் வந்துடும். அப்ப புலன்களின் அனுபவம் மனப்பதிவாகி நினைவு, பழக்கம், செயல் இதெல்லாம் தான் என்ன ஆகுதுன்னா எதிர்காலத்துல வரக்கூடிய நிகழ்வுகளை வழி நடத்துது. சரி, பதிவுனா என்னன்னு பார்த்தோம். அப்போ விலங்குனா என்ன அப்படின்னு பார்த்தா, விளக்க தெரிந்தது விலங்கு. அப்ப அதுக்கு தந்திரம் வேணும், விலக தெரியணும். இப்ப தந்திரமா விலகுவதுதான் விலங்கு. பொதுவா நம்ம விலங்குன்னு சொல்றது என்னன்னா ஊர்வன, பறப்பன, நடப்பன, சோ எல்லாமே நம்ம விலங்கு அப்படின்னு தான் சொல்றோம். சோ அதனால மொத்தமாவே நம்ம விலங்கின பதிவு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, விலங்கின பதிவுனா என்ன? ஒரு விலங்கு அதனுடைய வாழ்க்கையில புலன்கள் மூலம்
பெறும் அனுபவங்கள், அது எல்லாமே அதனுடைய நரம்பு மண்டலம், அதனுடைய நடத்தையில, அதனுடைய மையத்துல அதெல்லாம் பதிவாகுது. இதெல்லாம் பதிவாகி அதுக்கு ஏத்தபடிதான் அதோடைய செயல் நடக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இப்ப தெருக்கள்ல நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ குறிப்பிட்ட ஏதாவது ஒரு ஒரு நாய் ஒரு போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஒரு இடத்துல அதுக்கு ஒரு பயந்த அனுபவம் ஏதாவது இருந்திருக்கும். இந்த இடத்துல தானே நம்ம பயந்துட்டோம், இல்ல வேற ஏதாவது அதை தாக்க முயற்சி பண்ணியிருக்கலாம், இல்ல யாராவது அடிச்சிருக்கலாம். சோ அப்ப அந்த இடத்துல அதுக்கு ஒரு பய உணர்வு வந்துருச்சு. அது என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்து அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா போகும். ஐயோ நம்ம இங்க பயந்துட்டோமே அப்படின்ட்டு, இப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு அப்படியே ஒரு எச்சரிக்கையோட போகும். சோ அங்க போகும்போதே கொஞ்சம் பயந்து கொஞ்சம் ஒதுங்கி அந்த பக்கம் அப்படியே போயிடும். ஏன்னா அதுக்கு முன் அனுபவம் அங்க இருக்கு. அந்த முன் அனுபவத்தின் தாக்கம் என்ன பண்ணுது, அதோட நடத்தையிலேயே தெரிஞ்சிரும். சரி, இங்க இருந்து நம்ம கொஞ்சம் அப்படி விலகி அப்படி போயிடுவோம். இதுதான் விலங்கின பதிவு. அதே மாதிரிதான் இப்ப ஹம், காலையில விடிய காலையில பாத்தீங்கன்னா, பால்காரங்க, பேப்பர்காரங்க அவங்க எல்லாம் அவங்களோட வண்டி சவுண்டு அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது அவங்க காலையில அந்த போற ஸ்பீட்ல இந்த மாதிரி நாயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஏதோ அதுகிட்ட போய் ஸ்பீடா நிறுத்தியிருக்கலாம். இல்ல அது குலைக்கும் போது அவங்க ஏதோ ஆஹ் கத்தாத அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்ப அதனுடைய அந்த பதிவு அது என்ன செய்யும்னா, அதே மாதிரி வண்டி சவுண்டு அதுக்கப்புறம் காலையில பொழுதெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் காலையிலயா இருக்கட்டும், இல்ல சாயந்தரமா இருக்கட்டும், அதே மாதிரி அது வண்டி சவுண்டு கேட்டாலும் அது அந்த சத்தத்தை கேட்ட உடனே கத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதனுடைய பதிவு, ஏற்கனவே அதனுடைய முன் அனுபவம் அது பதிஞ்சதுனால அந்த சத்தத்தை அது கேட்கும் போதெல்லாம் அது கத்த ஆரம்பிச்சிடும். இப்ப உயிரினங்கள்ல அறிவு வளர வளர அந்த சுற்றுப்புறத்தை பத்தின அந்த தகவல்கள் அதெல்லாம் அது ஒவ்வொரு விஷயமும் அது புரிஞ்சுக்குது. அப்ப விலங்குகள்ல புலன் உணர்வு, அனுபவம், பதிவு, அதுக்கு ஏத்த செயல், இது எல்லாம் எதனால அது வருதுன்னா அதனுடைய இயல்பான விஷயம்தான். உணவு தேடுவதற்கு, அது ஏதாவது ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு, இனப்பெருக்கம், தங்கும் இடத்தை அது தேடுறது. சோ இந்த மாதிரி இயற்கையான தேவைகளோட தான் அதனுடைய செயல்பாடு இருக்கு. அப்ப இந்த முக்கியமான அடிப்படை விஷயங்களோட சேர்த்துதான் மனிதனுடைய ஆறாவது அறிவான பகுத்தறிவு அங்க சேர்றதுனால மனிதன் தன்னுடைய பதிவை பத்தி சிந்திச்சு அத மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல முடிவு, இல்ல புதுசா இல்ல இது இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்க முடியுது. இப்ப மனிதன் பரிணாம வளர்ச்சியில விலங்கினத்துடைய தொடர்ச்சியாக வந்தவன் தான். அதனால விலங்கின வாழ்க்கையில இருக்கிற சில பதிவுகள் மனிதனிடமும் தொடங்குது. எப்படின்னா, தன்னை பாதுகாத்துக்கணும். So, அங்க இருக்கிற அந்த பேசிக் நீடு தான். உணவு தேடணும், இனப்பெருக்க உந்துதல், தன்முனைப்பு. இங்க என்ன வந்துச்சுன்னா அதிகார உணர்வு எல்லாம் வந்துருது. அப்ப பழைய வழி அந்த விலங்கின பதிவு காரணமா இந்த தன்முனைப்பு, தான், தனது அப்படிங்கிற அந்த அதிகார பற்று என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. So, அதனாலதான் ஆறு ஆறு குணங்கள் மனிதன் இடத்துல இருக்கு. ஏன்னா கோபம் அப்படிங்கிறது அங்க
விலங்கின பதிவுல இருந்து வந்தது. இப்போ ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் உள்ள உயிரினங்களுடைய அந்த செயல்முறை, அதனுடைய வாழ்க்கை வழி, இது எல்லாம் வந்து மனுஷனிடமும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அது தொடர்ந்து வர்றதுனால தான் அந்த பதிவு அப்படியே தொடர்றதுனால தான் அதனுடைய இது இங்கேயும் இந்த 6வது அறிவுலயும் அது வந்து வெளிப்படுது. இப்ப ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குது. அதுல வந்து ஒரு 2 பேர் நல்லா வந்து எடுத்து செய்றாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு தேவையான விஷயம்லாம் செய்றாங்க. அந்த ஏரியாவுக்கும் தேவையான விஷயங்கள்லாம் செய்றாங்க. அப்ப அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பாருங்க, நமக்கு வந்து நல்ல விஷயம்லாம் செஞ்சிருக்காங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்றாங்க அப்படின்னு. அப்ப அந்த 2 பேரையும் ஒரு ஃபங்ஷன்ல வந்து பாராட்டுறாங்க. இப்ப பாராட்டும்போது ஒருத்தர வந்து கொஞ்சம் நல்லா பாராட்டுறாங்க. இவரு தாங்க அப்ப உடனே வந்து சரி பண்ணாருங்க. எங்க ஏரியால தண்ணி பிரச்சனைய சரி பண்ணாருங்க. அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு வைங்க. இப்போ பக்கத்துல இருக்கவரு வந்து எதுவுமே சொல்லல. ஆக்சுவலா அவரும் தான் கூட சேர்ந்து தான் அவரு பாராட்டுறவர விட இவரு நெறையவே செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இவர வந்து அந்த அளவுக்கு பாராட்டல. அப்ப இவருக்கு மனசுல அந்த ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்னா, நம்மளும் தானே செஞ்சோம். ஆனா அவர வந்து இவ்ளோ புகழ்ந்தாங்க. நம்மள இவரு இவரும் செஞ்சாருங்க. இவரு கூட சேர்ந்து எல்லா இதுவும் பொறுப்பா எல்லாம் பார்த்தார். அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே! ஆனா நம்மள சொல்லவேலையேன்னு ஒரு நிமிஷம் அந்த இது வந்துருச்சு. அது வந்து விலங்கின பதிவு. ஏன்னா, ஒரு ஆளுக்கு மட்டும் கிடைக்குது, நமக்கு கிடைக்கல அப்படின்னு. ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே, சரி நம்ம ஏன் இப்படி நினைக்கணும்? நம்ம என்ன செஞ்சோம்? நம்மளால முடிஞ்சது மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அது நம்மளுடைய பண்பு தானே! அதனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அத சரி பண்ணணும். மத்தவங்களுக்கு உதவி தானே செஞ்சோம். அதுக்கு ஏன் பாராட்ட நம்ம எதிர்பார்க்கணும்? தேவையில்ல. அந்த பாராட்டுக்காகவே நம்ம வந்து வேலை செஞ்சோம் இல்லையே! இப்ப மக்கள் தொண்டே மகேசன் தொண்டும்பாங்க. அதனால நம்ம வந்து நம்ம மனசு திருப்திக்காக மத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைச்சோம், செஞ்சுட்டோம். அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் இப்படி அந்த விலகின பதிவு வந்துட்டாலும், அடுத்த நிமிஷமே இல்ல, இல்ல. இவ்ளோ பாராட்டலன்னு பரவால்ல. ஆனா நம்ம செஞ்சத சரியா செஞ்சோம். அப்படின்ற அந்த மனப்பக்குவமும் வந்துருச்சு. இப்ப ஓரறிவுல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓரறிவு அது வந்து அசையாதது. அங்க வலி, துன்பம், போராட்டம், பதிவு இதெல்லாம் வந்து ஓரறிவிலேயே உருவாயிடுச்சு. அங்கேயும் விருப்பு, வெறுப்பு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு முருங்கைக்கீரைய உடைக்கிறோம்னு வைங்க. அது எப்படி டக்கு டக்குன்னு ஒடிச்சா ஓகே. அதுவே அங்க முறுக்குன்னா, அதோடைய அந்த விருப்பு, வெறுப்பு எல்லாமே இருக்கு. அப்ப சூழலுக்கு ஏத்தபடி அங்க வெப்பம், ஒளி, நீரினுடைய தன்மை. அதெல்லாம் வந்து அங்க மாற்றம் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் அது வந்து எதிர்வினை காட்டுது. இப்ப ஒளிய நோக்கி தான் தாவரம் வந்து வளருது. அத அத நோக்கியது தான் அதனுடைய வளர்ச்சியும் திரும்புது. இப்ப ஈரறிவு எடுத்துக்கிட்டோம்னா, அது அசையுது. இப்ப எது நமக்கு தேவையில்ல அப்படிங்கிறத உணருது. அதுக்கு ஏத்த மாரி தான் செயலும் செய்யுது. அப்ப அங்கேயும் என்ன இருக்குன்னா, அனுபவம் இருக்கு. கோவம் 2 அறிவுலயே வந்துருச்சு. அங்க இருந்து அந்த 2 அறிவுல ஆரம்பிச்ச கோவம் தான் இப்ப வரைக்கும் நமக்கு வந்துட்டே இருக்கு. இப்ப 3வது அறிவு. அது உணவு, இல்ல ஆபத்த மனத்தின் மூலமா வந்து அறிஞ்சுக்குது. அதுல அதுக்கு ஏத்த மாரி அது வந்து படுது. இப்ப சிந்திக்கும் திறன் 3வது அறிவுலயும் வந்துருச்சு. ஏன்னா 3வது அறிவு பறவைலாம் வந்து கூடு கட்டுது. சிந்திக்கும் திறன் இருக்கிறதுனால தான் அத செய்ய முடியுது. இப்போ அதனுடைய உணர்வு, அனுபவம், பதிவு அதெல்லாம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. பயம் அப்படிங்கிறது அங்க 3வது அறிவுல இருந்து வந்ததுனால தான் நம்மகிட்டயும் வந்து அந்த பயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. இப்ப 4வது அறிவு.
அது வந்து சுற்றுப்புறத்தை பத்தி எல்லா தகவல்களையும் அது அதால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்த அனுபவம், பிற புலன்களோட அனுபவம், அதெல்லாம் வந்து அந்த 4வது அறிவுகிட்ட இருக்கு. நான் அப்படிங்கிறது 4வது அறிவிலேயே வந்துருச்சு. 5வது அறிவு, அங்கதான் வந்து தந்திரம். இப்போ ஒரு ஆபத்தை வந்து சந்திக்க ஏற்படுதுன்னு வைங்க. ஏதோ அதுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, அதே சூழல் வரும்போது அதை எப்படி எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறதும் அதுக்கு வந்து அந்த அனுபவமா தெரிஞ்சிருது. இப்ப அதே மாதிரிதான் தாவரங்கள்லாம் இருந்தா ஆடு மாடுலாம் வந்து சாப்பிடாது. ஏன்னா அங்கதான் சிந்திக்குது இல்ல. இப்ப சிந்திக்கும் திறன் தான் தந்திரம். இப்போ 6வது அறிவு, அது 5 அறிவோட பகுத்தறிவும் சேர்ந்துருது. ஆராய்ந்து பார்க்கும் அறிவு. இப்ப அங்க பதிவு, நினைவு, சிந்தனை, ஆராய்ச்சி, முடிவு, செயல், இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடாது, இல்ல இதெல்லாம் செய்யணும், அந்த மாதிரியான முடிவெல்லாம் ஆராய்ந்து பார்த்து முடிவு எடுக்குது. அதான் வந்து இந்த மாதிரி விலங்கின பதிவுல இருந்து இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு ஆராய்ந்து பார்க்கிற அறிவு வந்திருக்கு. அப்ப அந்த அறிவை வந்து இன்னும் வளர்த்து அங்க அன்பு, கருணை, ஒழுக்கம், கடமை, தொண்டு, இந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் வந்து இருந்தது அப்படின்னு வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இதுதான் மகரிஷி வந்து தன்னை அறிதல் அப்படின்னு சொன்னாங்க. நான் யாருன்னு தெரியணும். தன்னை அறிதல் என்பது இறைநிலையை உணர்வதற்கான பாதை. எங்க இருந்து வந்த மூலம் என்ன, முடிவு என்ன, மெய்ப்பொருள் பத்தி தெரியணும். இப்போ உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, இதுவும் தெரியணும். இதெல்லாம் வந்து தெரிந்து உணர்ந்தா கண்டிப்பா யாருக்கும் துன்பம் தரவே மாட்டோம். அதுதான் மகரிஷி வந்து ஒரு முக்கியமா ஒரு 3 விலங்கின பதிவு சொல்லியிருக்காங்க. பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடாது, பிறருடைய பொருளை வந்து பறித்தல், பிறருடைய சுதந்திரத்தை தன் அதிகாரத்துக்காக பறித்தல், இதெல்லாம் கூடாது. அப்ப இது எல்லா விலங்கினுடைய வாழ்க்கைக்கு வந்து இது தொடர்புடையதா, அதுக்கு இயற்கையான செயலா இருக்கலாம். ஆனா மனிதனிடம் வந்து உழைச்சி பொருள் ஈட்டுறதுக்கு அவனால முடியுது. அப்ப அந்த பொருள் ஈட்டி பகிர்ந்து பிற உயிர்களோட ஒத்திசைந்து வாழணும். அதுதான் வந்து 6வது அறிவு. இப்ப தனக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ண தெரியுது. அதனால வந்து பிற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிறாரு. விலங்கு அதோட இயல்பான வாழ்க்கையில பொருத்தமான சில செயல்லாம் வந்து அந்த 6வது அறிவு உள்ள மனிதனுக்கு வந்து இந்த பகுத்தறிவு இல்லாம வெளிப்படுது அப்படின்னா, இப்ப அங்கதான் வந்து அது பிரச்சனையா மாறுது. அப்ப இந்த 3 விலங்கின பதிவுகளும் மனிதனிடத்துல வெளிப்படாமல் துன்பத்துக்கும் வாழ்க்கை சிக்கலுக்கும் தான் இது வெளிப்பட்டா இதுக்கெல்லாம் வந்து காரணமாயிடுது. அப்ப எப்படி இந்த விலங்கின பதிவை வந்து வெளிப்படுத்தாம இருக்கிறது அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து கோபம் வருதுன்னு வைங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வந்துருது. இப்ப அளவுக்கு அதிகமாவும் கோபம் வருது அப்படின்னா, அந்த கோபங்கிறது விலங்கின பதிவுதான். இருந்தாலும் 6வது அறிவு என்ன செய்யணும்னா, இந்த கோபம் தேவையான ஆராயணும். ஆராயலைன்னா அந்த உணர்ச்சிக்கு அடிமையாக நம்ம வந்து செயல்பட வேண்டியதுதான். அப்போ பழைய பழக்க பதிவு தான் அப்புறம் திரும்ப இதை வந்து ஆராயலைன்னா செயலுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ மனிதனுக்கு 6 அறிவு இருந்தும் அந்த பழக்கத்தின் வழியா அதே இதை செய்யறப்ப தீய குணங்கள், பழி செயல்கள் இதெல்லாம் வந்து உருவாகுது. அதனால அதனால விலங்குக்கு பிரச்சனையும் இல்லை. ஆனா மனிதனுக்கு தான் பிரச்சனை. இப்ப மனிதன் தனது உயர்ந்த அறிவை வந்து பயன்படுத்தாம பழைய பதிவோட அடிப்படையிலேயே செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுதான் பிரச்சனை வருது. இப்போ விலங்கு வந்து தன்னுடைய இயல்புப்படிதான் எப்பவுமே செயல்படுது. ஆனா மனிதன் வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவுனால நான் இப்ப என்ன நினைக்கிறேன், இப்ப இந்த எண்ணம் வருது, இது சரியா, இதனால மத்தவங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுமா,
என்னுடைய செயல் விளைவு என்ன அப்படின்னு சிந்திக்க முடியும். அப்ப இந்த சிந்தனையெல்லாம் நம்ம சிந்திச்சு செயலை சரியா செஞ்சோம் அப்படின்னா அங்க மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயருது. இப்ப விலங்கின பணியில இருப்பது மட்டும்தான் மனிதனின் குறைன்னு இல்ல. அதையெல்லாம் அறியாமல் பின்பற்றுவதுதான் குறை. இப்ப பதிவுகளை மாற்றி அறிவை உயர்த்த முடியும். அதுக்குதான் மகரிஷி பல வழிகள் சிலவற்றை கூறியிருக்கிறாங்க. இப்ப அகத்தவம், அகத்தாய்வு, ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல செயல்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்ப மனிதன் தன்னுடைய எண்ணங்களை ஆராய தொடங்கினாலே பழைய பதிவுகள்ல எப்ப எப்படி செயல்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த பழக்க பதிவுல இருந்து விடுபடுறதுக்கும் எண்ணத்தை ஆராயணும், தவற உணரணும், இப்ப நம்மளுடைய செயல் விளைவை புரிஞ்சிருக்கணும், இப்ப நம்மளுடைய பழக்கத்தை மாத்திக்கணும். இப்ப இதெல்லாம் அந்த அறிவு உயர்த்துவதற்கான செயல். இப்ப அந்த விலங்கின பதிவுல இருந்து எப்படி இந்த மனிதனுடைய பண்பாட்டை உயர்த்தணும் அப்படின்னா அதுல முக்கியமா ஒரு 4 விஷயம் இருக்கு. முதல்ல அறிதல். இப்ப என்னிடம் என்ன பழக்கம் இருக்கு, என்ன குணங்கள் இருக்குன்னு தெரியணும். இப்ப தன்னை பத்தியே தெரியலன்னா தானே பிரச்சனை. இப்ப தன்னை பத்தியே தெரியலன்னா வேற எதையுமே நம்ம சரியா செய்ய முடியாது. இப்ப 2வது ஆராய்தல். அது ஏன், எப்படி, என்ன, எங்க இருந்து வந்துச்சு, என்ன நடக்குது. சோ அந்த ஆராய்தல், ஆய்வு அப்படிங்கிறது இருக்கணும். 3வது திருத்துதல். எது எனக்கும் மத்தவங்களுக்கும் துன்பத்தை தருது, எதை சரி பண்ணா எல்லாம் சரியாயிடும். So அங்க ஒரு திருத்தம் இருக்கணும். 4வது உயர்த்துதல். தேவையில்லாத குணங்களை விட்டுட்டு அன்பு, கருணை, பொறுமை, தன்னுடைய கடமையை சரியா செய்யறது, மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் இந்த தன்மையெல்லாம் வளர்த்துக்கணும். அப்ப விலங்கின பதிவுல இருந்து தெய்வ நிலைக்கு உயரணும் அப்படின்னா இந்த அறிவின் பரிணாமம், உடலின் பரிணாமம், மனதினுடைய பரிணாமம், பண்பின் பரிணாமம், இறை உணர்வு, இதெல்லாம் தேவை. இப்ப விலங்கினத்திலிருந்து அந்த அடிப்படையான உந்துதல்களை நம்மளால மறுக்க முடியாது. அத பகுத்தறிவால நாம ஒழுங்குபடுத்தி அன்பும் கருணையுமா மாற்றுவதுதான் மனித வாழ்க்கையின் சிறப்பு. இப்ப எனக்கு கோபம் வருதே, நான் கோபக்காரனா இருக்கிறேனே அப்படிங்கிறத விட எந்த பதிவு என்கிட்ட இப்ப வெளிப்படுது அப்படின்னு சிந்திக்கணும். இப்ப பேராசை வந்தா இந்த பதிவை எப்படி மாத்திக்கிறதுன்னு தெரியணும். இப்ப அதிகாரம் செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும் இப்ப பிறருடைய சுதந்திரத்தை பறிக்கிறோம் அப்படிங்கிற அந்த 6வது அறிவு விழிப்பு நிலையில இருந்தா இந்த விலங்கின பதிவுகள் நம்மளை இயக்காம பகுத்தறிவு நம்மளை வழி நடத்தும். அதனால்தான் விலங்கின பதிவுகளை உணர்வோம், பகுத்தறிவால் திருத்துவோம், அன்பால் உயர்வோம், அறிவினால் முழுமை பெறுவோம் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல்ல பொறுமையா நல்ல ஒரு வெரி குட் பிரசன்டேஷன். நல்லா இருந்துச்சு. தலைப்புக்கு ஏற்ற ஒரு பிரசன்டேஷன். அது மட்டும் இல்லாமல் துரிய தவம் எடுத்தீங்க. விலங்கின பதிவுங்கிற தலைப்பில் கொடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அதாவது ரொம்ப சிம்பிள். பட் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்க சொன்ன விதங்கள் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. 2ஆ பிரிச்சுக்கிட்டீங்க. அதில் பதிவு என்பது மனதில் பதிஞ்சு அதை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே கருமையத்தில் தான் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னது. அது எப்போ வெளியில வருதுன்னா அதே ஃப்ரீக்வன்சில எந்த சூழல் வருதோ அந்த சமயத்துல அது வெளிப்பாடு ஆகும் அப்படிங்கிறது. அதுல மட்டும் இல்லாம இந்த புலன்களுடைய அனுபவங்கள் கண்டிப்பா அதுல இன்க்ளூட் ஆகி தான் வருது அப்படிங்கிறது. விலங்கின பதிவு அடுத்தப்பல விலங்கின பதிவுக்கான ஒரு விளக்கங்கள் கொடுத்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது முன் அனுபவத்தால பதியும் போது என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு அலர்ட்னஸ் வருது அப்படிங்கிறது தான். அப்புறம் இந்த சூழல் என்ன ஆகுதுன்னா 6வது அறிவு என்ன ஆகுதுன்னா இன்னும் ஒரு
அதனுடைய 6வது அறிவு ஒரு அபண்டன் காஷன் சொல்லுவாங்க. முன்னெச்சரிக்கையா வந்து அதுல ஒரு விழிப்புணர்வு பெறுறதுக்கான ஒரு வழி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தன்முனைப்பு அப்படிங்கிறது தான். இதுக்கு அடிப்படையே வந்து விலங்கின பதிவு தான் அப்படின்னு நீங்க சொன்னது. அது கண்டிப்பா தெரியத்தான் செய்யுது. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாராட்டு விழா நடக்கும்போது நடந்த ஒரு சம்பவங்கள் 2 பேருக்கும் முதல்ல உள்ள இருக்கிற உணர்வு, 2வது இருக்கிற உணர்வை கொண்டு போய்ங்கிற மாதிரில இருந்துச்சு. ஓரறிவுல இருந்து ஓரறிவு தாவரத்துல கூட ஒடிச்சா ஓகே. அதை முறுக்குனான்னா அங்க பதிவு ஆரம்பிச்சது. நீங்க நம்ம இது வரைக்கும் நாங்கள்லாம் என்ன நினைச்சிருக்கோம்னா ஓரறிவு தாவரத்துல பதிவு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். 2வதுல இருந்து ஆரம்பிக்கு. இன்னும் அந்த புழு அதை கடிக்க ஆரம்பிக்கலையா அந்த வகையில மகான் தத்துவத்துல அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு நீங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல பயம் அதுக்கு ஒரு காரணங்கிறது. ஓரறிவு இது வந்து 6வது அறிவு மனிதனுக்கு பகுத்தறிவு எப்படி வருது அப்படிங்கிறது. அதுல மனவளக்கலையோட கூடியது என்னன்னா தன்னறிதல், இறைநிலை அறிவுக்கு ஒரு பாதைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம மனுஷன் வந்து அறியாமையால தான் வந்து விலங்கின குணத்துல தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து மனவளக்கலை எந்த வகையெல்லாம் உதவுது மனிதனுக்கு அப்படிங்கிறதுல தன்னை பற்றி அறிதல், ஆராய்ச்சி, அதை ஆராய்ச்சி பண்றது, ஆராய்தல் பண்றது, ஆராய்ச்சி பண்றது, இப்படி எல்லாம் குணங்கள்லாம் மனவளக்கலை கொடுக்குது. அந்த வகையில மகான் நம்ம நல்ல வழி நடத்துறாரு. ஸோ இந்த வழிநடத்துல நம்ம ஃபாலோ பண்ணி விலங்கின பதிவுகளை கழிப்போம்னு சொல்லி முடிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமா, மிக சிறப்பு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, நமக்கு மிக சிறப்பாக துரிய தவத்தினையும் அதனைத் தொடர்ந்து விலங்கின பதிவு என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்கிய நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ராம்குமாரி அம்மா அவர்களை நம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ராம்குமாரி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அன்பர்கள், பின்புலத்தில் இருந்து தொண்டாற்றும் அன்பு உள்ளங்கள் மற்றும் வழி நடத்தும் ஆசிரியர்கள் அனைவரும் அவரது அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிறைவு பகுதி, அதாவது இப்ப காலை நிகழ்வில் உள்ள நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மன மகிழ்வோடு நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. இன்று மாலை மீண்டும் 6:30 மணி அளவில் அதே ஐடி, அதே பாஸ்கோடில் ஒன்றிணைவோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.